ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி சொல்கிறேன். வடகறி பண்ண போகிறோம். அதுக்கு நான் கடலைப்பருப்பை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அந்த கடலைப்பருப்பை ஒரு கழுவி எடுத்துக்கிட்டு அதில் 2 காஞ்ச மிளகா போட்டுக்கணும். போட்டு மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நான் தவாவில் அடை மாதிரி தட்டி எடுத்துக்கிறேன். இது அடை மாதிரியும் தட்டி எடுத்து உதிர்த்துக்கலாம். இல்லைன்னா ஆவியில் இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கலாம். இல்லைன்னா எண்ணெயில் பொரிச்சும் எடுக்கலாம். ஸோ நான் எண்ணெயில் பொரிக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக தவாவில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அடை மாதிரி தட்டி எடுக்கிறேன். இன்றைக்கி அதே மாதிரி நான் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் இந்த வீடியோவில் போடுறேன். லன்ச்சு போடலை. ஏன்னா என் பொண்ணுக்கு ஸ்கூல் லீவுன்றதால நான் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் காலையில் பண்ணுறேன். அதனால் காலையில் அதை மட்டும் போடலாம் அப்படின்றதுக்காக அதை மட்டும்தான் ரெடி பண்ணேன் அந்த வீடியோ. ஸோ இப்போ நான் ஒரு பக்கம் வெந்துருச்சு இந்த அடை, மறுபக்கமும் திருப்பி போட்டிருக்கேன். ஓரளவுக்கு முக்கால்வாசி வெந்தால் போதும், ஒரு 90% வெந்தால் போதும். இது திரும்பவும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு மசாலா ரெடி பண்ணி அதில் போட்டு கொதிக்க விட போகிறோம் தூளாக்கி. அதனால் 2 பக்கமும் ஓரளவுக்கு வெந்த உடனே அதை எடுத்து ஆற வச்சுட்டு அதை பொடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கணும். கடாயை எடுத்துக்கிட்டு அடுப்பில் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எதுக்குனாக்கா இப்போ அந்த மசாலாவை வதக்கி மசாலா பேஸை ரெடி பண்ணுறதுக்கு. சரி, அதுக்காக 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் அன்னாசிப்பூ, அப்புறமா கொஞ்சமாக சோம்பு, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வதக்கிக்கணும். இப்போ நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னாக்கா பட்டை போட்டிருக்கேன், கிராம்பு, பிரிஞ்சி இலை, அப்புறமா அன்னாசிப்பூ, அதுக்கப்புறம் சோம்பு, இது எல்லாத்தையும் போடுறேன். ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கணும். ஸோ அது கொஞ்சம் வெடித்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வெங்காயத்தை போடணும். இப்போ அது நல்லா வெடித்து வரப்போகுது. இந்த பட்டை, கிராம்பு, லவங்கம், அதுக்கப்புறம் சோம்பு அதெல்லாம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிட்டு அது நல்லா கொஞ்சம் சார்ந்து வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயத்தை போட போகிறோம். வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போடணும். ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம் அதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இதையும் போட்டு நல்லா வதக்கணும். இது ஓரளவுக்கு சிவந்து வர அளவுக்கு நம்ம வதக்கணும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா கிரேவி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டோம். வடகறியோட கிரேவி பண்ணுறதுக்கு. ஸோ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கணும். ஸோ அது நல்லா ஒரு சில டைம் நமக்கு சீக்கிரமாக ரெடி பண்ணணும் அப்படின்றப்போ உப்பு போட்டுட்டு வேக வச்சோம்னா சீக்கிரமாக வந்துடும். அதே மாதிரி உப்பு போட்டு வதக்கணும்னா சீக்கிரமாக வதங்கணும். அடுத்து தக்காளி போட்டாச்சு. தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போடணும். மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கடுத்து நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கடுத்து இதுக்கு தேவையான மசாலா தூள்கள் போடணும். அது போடுறதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கணும். அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கிட்டு இருக்கணும். இதெல்லாம் தான் வடகறிக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கிக்கிட்டுருக்கு. வதங்குற வரைக்கும் நானும் வதக்கிட்டுருக்கேன். அடுத்து என்ன போட போகிறேன் அப்படின்னாக்கா சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன், கரம் மசாலா ஒரு ஸ்பூன், அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் அது ஒரு டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த மசாலாவோட ஸ்மெல் போனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடணும். அந்த தண்ணி நல்லா கொதித்து வருதான்னு பார்க்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வருது. இப்போ என்ன பண்ணணும்னா பார்த்தீங்கன்னாக்கா அதில் நறுக்கி வச்ச கொத்தமல்லி, இன்னும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுட்டு
இந்த கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்க அந்த வடகறி மாவு, அந்த கடலைப்பருப்பு மாவு இருக்குது இல்லைங்களா, நம்ம அடை மாதிரி தட்டி வச்சுருந்தது, அதை எடுத்து அதில் போடணும். ஸோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியில் வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகணும். கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும் அதை. ஸோ நம்ம இதை அரைச்சி போட்ட உடனேவே அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி கெட்டியாகிடும். அப்போ நமக்கு வடகறி ரெடி ஆகிடும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டால் போதும். ரொம்ப நேரம் கொதிக்க விடணும் இல்லை, ஏன்னா ஏற்கனவே வந்து கடலைப்பருப்பை நம்ம அடை மாதிரி தட்டி வேக வச்சிட்டோம், அது ஆல்ரெடி வெந்துருச்சு. ஸோ இப்போ அதனால் எப்படி இருக்கும் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடகறி கெட்டியாக தான் இருக்குமே தவிர தண்ணியாக இருக்காது. ஸோ அந்த வடகறி வேகிற வரைக்கும் தண்ணி தேவை எவ்வளவோ அவ்வளோ தேவை, இன்னும் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நான் அதை வேக வைக்கிறதுக்காக ரெடி பண்ணுறேன். இப்போது ஆல்மோஸ்ட் வடகறி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, இட்லி ரெடி பண்ண போகிறேன். இட்லிக்கு இட்லி பாத்திரத்தை முதல்ல வச்சுட்டு, அந்த இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி கொதிக்கும் போது இட்லி ஊற்றினாங்கன்னா சீக்கிரமாக இட்லி வெந்து வரும். ஸோ இங்கே இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நான் வந்து 2 தட்டு இட்லி ஊற்ற போகிறேன் இப்போது. ஸோ இட்லியும் ஒரு 10 மினிட்ஸில் வெந்துடும். அதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் கிரேவியும் இட்லியும். ஒரு 2 தட்டு இட்லி ஊற்றியாச்சு. அடுத்தது இட்லி ரெடி ஆச்சு, வடகறியும் ரெடி ஆகிடுச்சு.